மக்களுடைய நலன் காக்கின்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு. அந்த வகையிலே மருத்துவம் என்பது மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சார்ந்து அமைந்திருக்கின்றது. வருமுன் காப்பது ஒன்றென்றால் வந்த பிறகு அதை தடுப்பது என்று இரண்டு வழிமுறைகள் இருக்கின்றது. வருமுன் காப்பதற்கு உடற்பயிற்சியும் உடல் ஆரோக்கியமும் தேவைப்படுகின்றது. அந்த வகையில் வருமுன் காப்பதற்குண்டான நடவடிக்கையாக இந்த நினைவில் வாழும் மறைந்த ஐநாவிலே தமிழகத்துடைய புகழை உயர்த்தி பிடித்த முரசொலி மாறன் அவர்களுடைய திருப்பெயரில் அமைந்திருக்கின்ற இந்த பூங்காவை மேம்படுத்த வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆணை. அதற்கேற்ப இன்றைக்கு இந்த பூங்காவை நவீன வசதிகளோடு ஒரு நாளைக்கு சொன்னால் புருவத்தை உயர்த்துகின்ற அளவிற்கு இருக்கும் 2000 பேர் இந்த பூங்காவை பயன்படுத்துகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இயற்கை எழுூட்டுகின்ற நீர்வீழ்ச்சி, அதேபோல் யோகா மேடை, இன்றைக்கு சறுக்கு விளையாட்டு என்பது அனைவரும் விரும்பி பயன்படுத்துகின்ற ஒரு விளையாட்டாக அமைந்திருக்கின்றது. அதேபோல் சறுக்கு விளையாடுவதற்குண்டான மைதானம், அதேபோல் உடற்பயிற்சி செய்வதற்கு ஓப்பன் ஜிம், யோகா, இது போன்று பல்வேறு நவீன வசதிகளோடு இந்த முரசொலி மாறன் அவர்களுடைய பெயரில் அமைந்திருக்கின்ற இந்த பூங்கா நவீனப்படுத்தியிருக்கின்றது. இதற்கு முன்பு பார்த்த ஆய்வு சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் கட்டப்படுகின்ற மருத்துவமனை. வந்த பிறகு மருத்துவத்திற்கு அது, வருவதற்கு முன்பு தடுப்பதற்கு இது, இப்படி இரண்டு தொலைநோக்கு பார்வையோடு பயணிக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற அளவிற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை சென்னை பெருநகர மாநகராட்சியோடு இணைந்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் ஒருவருக்கு ஒருவர் உடன்பட்டு ஒருவருக்கு ஒருவர் எல்லா வகையிலும் ஒத்துப்போகின்ற வகையில் இந்த வளர்ச்சி திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரையோடு பயணிக்கின்றோம். இதற்கு பெருந்துணையாக பெருநகரத்துடைய மேயர் அன்பிற்கினிய பிரியாராஜன் அவர்களும், இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய தாயகம் கவி அவர்களும், இந்த சென்னை சென்ட்ரலினுடைய பெருநகரத்துடைய ஆர்டிசி அன்பிற்கினிய கௌசிக் அவர்களும், இந்த மண்டலம் 6னுடைய மண்டலத்துடைய தலைவர் அன்பிற்கினிய சரிதா மகேஷ்குமார் அவர்களும், முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தமிழ்வேந்தன் அவர்களும், இந்நாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய புனிதவதி எத்திராசன் அவர்களும், எங்கள் துறையை சார்ந்த பொறியாளர்கள் டிஆர்ஓ இந்துமதி போன்றோர் இன்றைக்கு இந்த ஆய்விலே பங்கேற்றிருக்கின்றோம். அமைத்தாயிட்டு திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டு சார்பில் அதற்கு அனுமதி பெறப்பட்டு கன்னியாகுமரியில் இருக்கின்ற 2 சூப்பரண்டுகள் சுழற்சி முறையில் அங்கே நேற்றையிலிருந்து பணியில் இருக்கின்றார்கள். அந்த பணிகள் தற்போது மாநகராட்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதற்குண்டான ஆய்வுகளும் அதற்குண்டான களத்தினுடைய நிலவரங்களும் கன்சல்டன்சின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. திமுக பல போராட்டங்களை முன்னெடுக்கும் 92% படிவங்கள் வீட்டில் தமிழகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. பணிகளை முடிக்க போறாங்க. திமுக அடுத்த என்ன நிலைப்பாட்டில்? திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. எஸ்ஐஆரை கொண்டு வந்தாலும் அதில் இருக்கின்ற குளறுபடிகளை களைந்து அதில் இருக்கின்ற சூட்சமங்களை தகர்த்தெறிந்து சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருந்தால் அதை அறுத்தெறிகின்ற அனைத்து வியூகங்களையும் மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வர், ஒன்றியத்துடைய இரும்பு மனிதர், எங்கள் உயிரினும் மேலான அன்பிற்கினிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பல்வேறு வகையில் அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கின்றார். அதில் ஒரு பகுதியாகத்தான் நேற்றைக்கு முன்தினம் கூட குளத்தூருக்கு வருகை தந்தபோது களப்போராளிகளாக 2026ஆம் ஆண்டு களத்திலே நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை உறுதி செய்கின்ற பாகமுகவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து எப்படிப்பட்ட வஞ்சக சூழ்ச்சி வலையை ஒன்றியம் விரித்தாலும் அதை அறுத்தெறிந்து கிழித்தெறிந்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல் இந்த இயக்கத்தின் இருவர்ண கொடி பட்டொலி வீசி பறக்கும். உதயசூரியன் மீண்டும் 2026 தகதகாயமாக ஒலிக்கும். அது எப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியும்? திட்டமிட்டு நடைபெறுகின்றது இல்லை அல்லது தவறு நடைபெறப் போகிறது என்று அறிந்தவுடன் தடுக்க தவறினால் குற்றச்சாட்டு சொல்லலாம். நடந்த செயலுக்கு 2 நாட்களிலேயே குற்றவாளிகளை கைது செய்திருக்கின்றோம், நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தியிருக்கின்றோம்.
விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இது சட்டத்தின் ஆட்சி, இது சாத்தான்களின் ஆட்சி அல்ல, நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அந்த குற்றத்துக்குண்டான தண்டனையை நிச்சயம் பெற்றுத் தருவோம். இவங்கள